குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அந்த மாதமானது பிறக்குது. ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் 1 2 4 கிரகங்கள் இருக்குது. சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் தனுசு ராசிக்கு ஏதோ ஒரு வகையில் சனி தன்னால் முடிஞ்ச குடைச்சல்களை கொடுத்துட்டே இருக்கிறார், உடல்நல தொந்தரவுகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. 2 நாள் நல்லா இருந்தால் 4 நாள் நல்லா இருக்க மாட்டேங்குது, நிறைய மன அழுத்தங்களை, இரவு நேரங்களில் தூக்கம் குறைஞ்சு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசி கொடுத்துட்டு தான் இருக்கிறார் இல்லைன்னு சொல்ல. நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போகிறதுக்கு சனியும் ஒரு காரணமாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ குருவினுடைய பார்வையில் இந்த உங்களுடைய ராசி இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கீங்க. என்னதான் சனியினுடைய பார்வை இருந்தாலும் குருவோட பார்வை அப்படிங்கும்போது சனியினுடைய பார்வையை மட்டுப்படுத்துது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போக முடியும். இப்போது 4ஆம் இடத்துல சனி இருந்து குரு பார்வை இல்லாத தனுசுவாக இருந்ததுன்னா ரொம்ப பாதிப்பு. இப்போ அந்த பாதிப்புகளில் 30% மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த கிரகநிலைகளில் தான் இந்த மாதமானது துவங்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, மாத துவக்கம் அதாவது மாசி மாதம் 1ஆம் தேதி பிப்ரவரி 13 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 3ஆம் இடத்தில் ராகுவோடு இணைகிறார். இப்போ 9ஆம் அதிபதி ராகுவோடு இணைகிறதுனால என்னென்ன விஷயங்கள் ப்ளஸ் மைனஸ் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ரெண்டாவதாக மாசி மாதம் 11ஆம் தேதி 23/2/2026 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5-12 அதிபதி 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடத்தில் ஆல்ரெடி ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் இருக்குது. செவ்வாயும் போய் சேர்றாரு, 5 கிரகமாகுது 3ஆம் இடம். 3ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் இருப்பது நன்மையா சார் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா அது அஷ்டமத்துக்கு அஷ்டமஸ்தானம் 3. ஸோ அங்கே போய் அந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை அந்த அளவுக்கு ஒரு சுகமான விஷயம் கிடையாது. ஆனால் அதிலிருந்து மாசி மாதம் 17ஆம் தேதி சுக்கிரன் எஸ்கேப் ஆயிடுறார். 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி சுக்கிரன் மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சியானாவே சுக்கிரன் திக்பலம் அப்படிங்கிற ஒரு பலத்தை பெறும். கூடுதலாக இங்கே உச்சம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது. மீனத்தில் சுக்கிரன் உச்சம், உங்களுடைய லாபாதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். இந்த 4-11 தொடர்பு மிகப்பெரிய நன்மை, அளப்பரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பாவச்சேர்க்கை இது. இப்போ 4 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 11 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அந்த பாவ இணைவுகள். ஸோ ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. 6 4ஆம் இடத்துல இருக்கிறதால சுக குறைபாடுகள் மட்டும் வரும். என்ன எதில் வருது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா மாசி மாதம் 14ஆம் தேதி பிப்ரவரி 26 அன்னைக்கு புதன் வக்ரம் அடைகிறாரு. உங்களுடைய பாதகாதிபதி அவர் நேர்கதியில் இருந்தாலும் வக்ரமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்க போகிறார். 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் வக்ரமாக இருந்தாலும் நேர்கதியில் இருந்தாலும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது. லக்ஷ்மி யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதனால் கொஞ்சம் புதனால் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நம்ம கடந்து போக முடியும். சின்ன ப்ரேயர்லேயே என்ன ஏதுங்கிறது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மாசி மாதம் 27ஆம் தேதி எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த குரு வக்ர நிவர்த்தியானது நடக்க காத்திருக்கு. மார்ச் மாதம் 11ஆம் தேதி அந்த குரு வக்ர நிவர்த்தியை அடைய காத்திருக்கிறாரு. குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக
ரிலாக்ஸ்டாக இன்னும் ஸ்மூத்தராக நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் அவர் இதுவரை வக்ரமாக இருக்கிறாரு, இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படிங்கும்போது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த மனக்குழப்பம் தீரக்கூடிய ஒரு காலமாக அது மாறிடுது. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வரும். அந்த கிரகனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உறுதியாக நடந்தே தீரும். ஓகே, முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, அதாவது பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி அவர் தான். 9ஆம் அதிபதி போய் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். வளர்ச்சிக்கான மிக முக்கியமான பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கானதாக இருக்கும். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. 9ஆம் அதிபதி 3ல் இருந்ததுன்னா இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமையை அந்த கிரகம் தந்தே தீரும் அப்படிங்கிறது ஜோதிட நீதி. அப்போ 9 குடியர் 3ல் கோச்சாரத்தில் இருக்கிறார். ராகுவோடு இருக்கிறதுனால உங்களுடைய நேர்மைக்கு சற்று இழுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. மற்றபடி இதுக்கு முன்னாடி எவ்வளோ இழந்தீங்களோ அதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்குண்டான ஒரு மன தைரியத்தை இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தருவார். உங்களுடைய அறிவை சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியாக பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்துவார். அது என்ன சொல்லுவோம்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த இடத்துல இது இப்படி பண்ணால் தான் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அதை சரியாக பயன்படுத்தி அந்த சொல்யூஷனையும் பார்த்துடுவீங்க. ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். தந்தை வழி உறவுகள்னால சில பாதிப்புகளை சொல்கிறது. இந்த காலகட்டம் கிரகண அமைப்புகளும் வர காத்திருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பித்ரு தர்ப்பணம் தனுசு ராசிக்காரங்க செய்யணும். செய்தீங்கன்னா பித்ருதோஷம் உங்களுடைய சுயஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தோஷத்துக்கான நிவர்த்தி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த பாதிப்பு இருக்கும்போது தான் அந்த பிறக்கும்போது என்ன கிரகநிலைகள் இருந்ததோ அதே மாதிரியான கிரகநிலைகள் கோச்சாரத்தில் இருக்கும்போது பரிகாரம் செஞ்சீங்கன்னா உடனே கேட்கும். இப்போ பித்ருதோஷம்னா ஒன்றும் இல்லை, ராகு அல்லது கேது கூட சூரியன் நினைவு வர்றது தான் பித்ருதோஷம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஜாதகத்தில் ராகு கூடயோ அல்லது கேது கூடயோ சூரியன் இணையக்கூடாது. இணைஞ்சதுன்னா பித்ருதோஷம். தந்தை வழி உறவுகள்னால அவங்க செய்த சில நல்ல கெட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க. யாரோ பண்ண தப்புக்கு நம்ம வழிகட ஆகிற மாதிரி நம்ம அனுபவிப்போம். அதான் பித்ருதோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இப்போ கோச்சாரத்தில் சூரியன் 9ஆம் அதிபதியாகி அவர் ராகுவோடு இணைகிறார். 9ஆம் அதிபதி ராகுவோடு இணைகிறார். தனுசுக்கு மட்டும்தான் 9ஆம் அதிபதி சூரியன், மற்ற எந்த கிரகத்துக்கும் கிடையாது. ரைட்டா? அப்போ 9ஆம் அதிபதியாகி சூரியன் ராகுவோடு இணையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் பித்ரு தர்ப்பணம் செய்யும்போது கண்டிப்பாக பித்ருதோஷம் முழுமையாக நீங்கள் கிடைக்கும். நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த பித்ருதோஷம் பாதிப்படையாமல் குழந்தைகளுடைய வாழ்க்கை படிப்படியாக முன்னேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. ரொம்ப தெளிவாக சூப்பராக பண்ணணும். காம்ப்ரமைஸ் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல் பித்ருதோஷத்தை நல்லபடியாக செய்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய அச்சாணியவே மாற்றி வைக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு தான் தற்போது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. உங்களுடைய சுயஜாதகத்தில் முதல்ல பித்ருதோஷம் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வேலைகளை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நிவர்த்தி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. அதே போல் பூர்வீக சொத்து இருக்கு இல்லைங்களா. பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்களில் பூரணமாக நம்மளால் அனுபவிக்க முடியல அப்படிங்கிற ஒரு மனக்குறை இந்த காலகட்டம் மனசுக்குள்ளே வந்து போகும். அதாவது நம்மளுக்கு வர வேண்டியது கிடைச்சாலும் கூட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைச்சா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். பூர்ணமாக எல்லாத்தையும் நம்மளே அனுபவிக்கணும் ஒரு சற்று சுயநலம் கூட சொல்லலாம் அதையே. ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் மனசுக்குள்ளே வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அதில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளை போல தான் எல்லாத்துக்கும் எண்ணம் இருக்கும். ஏன்னா காசு பணமோ சொத்து பத்தோ எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. ரைட்? ஸோ போதும் அப்படிங்கிற மனசு முதல்ல வேணும். அதை புரிஞ்சுக்கோங்க. சகோதர சகோதரிகள் கூட சின்னதான ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழல் வந்து போகும். ஏன்னா 3ஆம் இடத்துல போய் சூரியன் உட்கார்ந்தது அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, சகோதர சகோதரிகளுக்கு பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது 3ஆம் இடத்து சூரியன். அதே நேரத்தில் யாருக்கிட்டையும் கையை கட்டி நிற்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை மனசுக்குள்ளே ஆழமாக விதைக்குது. யாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் மனசுக்குள்ளே வருது. சுயமாக சம்பாதிச்சு சொந்த காலில் நின்று முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் பிறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. இதே போல் உங்கள்கிட்ட யாராவது சண்டை சச்சரவுக்கு நின்று
சண்டை சச்சரிக்காக வந்து நிற்கிறாங்க, உங்களை எடுத்துருந்து பேசுகிறாங்க, உங்களுக்கு சரியாக மரியாதை கொடுக்கல அப்படின்னா அவங்கள துவம்சம் பண்ணவும் உங்களால் முடியும். அதே நேரத்தில் மனம் இறங்கி உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கான உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து நிற்கும்போது உங்களுடைய உள்ளம் அப்படியே கருணை உள்ளமாக மாறிடுது. உங்கள்கிட்ட இருக்குது இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது. கண்டிப்பாக உங்களை நம்பி வந்தவர்களை கைவிட மாட்டீர்கள் அப்படிங்கிறத இந்த காலகட்டம் எடுத்து சொல்லுது. ஆனால் 3ஆம் இடத்து சூரியன் அப்படிங்கிறது வந்து சுயநலம் இல்லாத ஒரு மனநிலைமை ஏற்படுத்தும். சுயநலம் இல்லாத மனநிலைமை ஏற்படுத்தும். நல்ல துணிவு, என்னன்னாலும் பார்த்துக்கலாம், என்னன்னாலும் சமாளிக்க முடியும், எதுனாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு துணிவு இருக்கும். அதே நேரத்தில் வந்து தேவையில்லாத முரட்டு சுபாவம் அது மட்டும் வேணாம் அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா மாத கடைசியில் தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இங்கே சூரியனும் ராகு கூட இணையும் போது அன்வான்டான கமிட்மெண்ட்டுக்குள்ளே ஆளாகிடுவோம். அதை செஞ்சு தரேன் அப்படின்ற கமிட்மெண்ட்டுக்குள்ளே ஆளாகிடுவோம். அதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டம் வந்து இந்த டாக்குமெண்ட்டு சைன் பண்ணுறது, ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, ஏதாவது லோனுக்காக போகிறது பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் முரட்டுத்தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது, பிடிவாதத்தை குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ அப்படி முரட்டுத்தனத்தையும் பிடிவாதத்தையும் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான செக்டாரில் இருந்து உங்களுக்கு நட்புகள் கிடைக்கும். அரசாங்க அரசியலில் கிடைக்கும், இன்ஜினியரிங்கில் ஒரு நட்பு கிடைக்கும், போலீஸ் இராணுவம் அது சம்மந்தமான விஷயங்களில் நட்பு, எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது. இப்போ மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் தான் கண்டிப்பாக. 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் மற்றவங்க யாரும் நம்மளை குறையே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கவும் மாட்டோம். அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன காரியமாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் மனதளவிலும் உடலளவிலும் வரக்கூடிய ஒரு அமைப்பு. காது மூக்கு தொண்டை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லுது. அப்போ காது மூக்கு தொண்டை சம்மந்தமாக ஆல்ரெடி பிரச்சனைகள் இருந்ததுன்னா ரொம்ப மறுபடியும் அந்த பிரச்சனை பெருசாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் இந்த காலகட்டம் சளி பிடிக்காமையும் இருமல் வராமையும் கொஞ்சம் செக்யூர்டாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த தடவை வந்தது அப்படின்னா ரொம்ப நாள் லாங் டைம் நீடிக்கும், நெஞ்சு சளியாக மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ பெரிய பெரிய பதவிகள் எல்லாமே சின்ன வயசுலேயே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். என்னப்பா இந்த பையனுக்கு போய் இந்த வயசில் போய் இந்த பதவியை கொடுத்துருக்கு அப்படின்னு மற்றவங்க கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கு எலிஜிபிளான ஒரு நபராக தான் இருப்போம். அப்போ கண்டிப்பாக நம்மக்கிட்ட அந்த வேலையை கொடுத்தா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருவோம் அப்படின்னு மேலதிகாரிகள் நம்ம மேலே முழு நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட இருந்து வெளிப்பட காத்திருக்கு. அப்படிங்கும்போது உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு வைக்கத்தக்க வகையில் மற்றவர்களுடைய பார்வைக்கு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த திறமையை மையப்படுத்தி உங்களுக்கான பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்லுது. வெளியூர் வெளிமாநில போகிறதுக்கான இடமாற்றங்களும் நடக்க காத்திருக்கு. முயற்சி செய்தால் அது இடமாற்றமும் கிடைக்கும். எதையும் எந்த காரியத்தையும் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் எளிமையாக வெல்லக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு உண்டாகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம். இப்போ சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் நிறைய நன்மைகள் இருக்குது பாருங்கள். 9ஆம் அதிபதியாகி 3 இருக்கும்போது எல்லாமே வளர்ச்சிக்கான மாற்றங்களாகவே மாறுது. ரைட். அடுத்ததான் மாசி மாதம் 11ஆம் தேதி 23/2/2026 அன்றைக்கி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் மறுபடியும் சகோதரத்துக்கு பாதிப்புகளை தராமல் பார்த்துக்கிறது நல்லது. இப்போ 12ஆம் அதிபதி 3 இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்படின்னு அதில் நல்ல விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, சகோதர வகையில் சற்று விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஆனால் மாமனாருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கும். சகோதரத்துக்கு நீங்கள் தொழில் அமைச்சு கொடுக்குற மாதிரி முயற்சிகள் இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். சகோதரம் சுய அறிவோடு சுய சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது. மாமனாருக்கு இருந்து வந்த உடல்நல தொந்தரவுகள் படிப்படியாக நீங்குது. மாமனார் வழியில் உறவுகளில் யாராவது ஒரு கர்மகாரியம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. 12ஆம் அதிபதி 3 இருக்கிறது. இதுவே 5 குடியர் 3க்கு வந்தாச்சு அப்படின்ற போது அது இன்னும் ஃபேவரான ஒரு விஷயம். என்னென்னா தன் வீட்டுக்கு 11ஆம் இடத்துல போய் உட்கார்றது இல்லையா, எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய ஒரு ஸ்தானமாக அது மாறிவிடுகிறது. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகிறது. குழந்தை இல்லாதவங்களுக்கு சுய முயற்சியின் மூலமாக, அதாவது மருத்துவம் பார்த்து தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய முயற்சி, நீங்கள் இருக்கக்கூடிய டயட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த சுய முயற்சியின் காரணமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்யணும், என்ன செஞ்சால் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த காலகட்டம் தெரிஞ்சுக்கிங்க. சப்போஸ் உங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் கெட்டு போச்சு, 5ல் குரு இருக்குது, 5 கூடியர் ராகு கேது கூட சேர்ந்துட்டாங்க, இல்லை 5ஆம் இடத்துலேயே ராகு கேது இருக்குது, 5ஆம் இடம் பாவகிரகங்களால் சூழப்பட்டிருக்குது, 5ஆம் இடம் திதிசூனியமாயிடுது, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதனால் குழந்தை பாக்கம் தடையாகிட்டு இருந்து குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்குது, தனுசு ராசியாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் சிறு முயற்சி நல்லா புரிஞ்சு, சிறு முயற்சி குழந்தை
பேரை பெற்றெடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி தரும். எந்த கோவிலுக்கு போய் எந்த வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் கிடைக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட கேட்டுக்குங்க, எந்த வழிபாடு செய்தால் உங்களுக்கு அந்த குழந்தைய பாக்கியம் கிடைக்கும், எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதியாக தெரிய வரும். பிரபஞ்சம் அதற்கு வழி விடுகிறது. கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே. அதே போல் 5ஆம் அதிபதி 3 இருந்ததுன்னா நம்மளுடைய எல்லா செயல்களும் சரி என்று நம்ம நம்புவோம். மற்றவர்கள் செய்யக்கூடிய சரியான செயலை கூட தவறு என்று நாம் சித்தரிக்கப்படுவோம். நான் எது செஞ்சாலும் ரைட்டு, என்ன மாதிரி இன்னொருத்தன் செஞ்சால் அது தப்பு, அவங்க செய்கிற தப்பு, நான் செஞ்சால் தான் ரைட்டு அப்படின்ற ஒரு மனநிலைமை மனசுக்குள்ளே வரும். ஸோ அது வேண்டாம். அதே போல் செலவுகளை ரொம்ப 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 குறைக்கணும் அப்படிங்கிற விருப்பம் மனதிற்குள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. மற்றவங்க பார்வையில் கஞ்ச பிசுனாரி அப்படின்னு சொல்லி நம்மளை பேசினாலும் பேசுவாங்க. இந்த காலகட்டம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போங்க. அவங்ககிட்ட காசு இருந்தால் தான் அவனுக்கு உதவும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல் தன்னுடைய வேலை என்ன, நான் என்ன பண்ணணும், இந்த விஷயத்தை செய்தால் எனக்கு என்ன கிடைக்க போகுது, என்னுடைய வேலை என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. மற்றவர்கள் உங்கள்கிட்ட என்ன தான் வேலை வாங்க நினச்சாலும் அந்த காலகட்டம் வேலை வாங்க முடியாதா? மேலதிகாரிகளே உங்கள்கிட்ட அவங்களுடைய வேலைகள் உங்கள்கிட்ட திணிச்சாலும் செய்ய மாட்டீங்க. உங்களுடைய வேலை என்னமோ அதை மட்டும் கரெக்டாக செய்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. குழந்தைக்கு மட்டும் சற்று உடல்நல தொந்தரவுகள் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ரைட். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சொல்லுது. என்ன அப்படின்னா, முதல்ல கண்மூடித்தனமான துணிச்சல். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, துணிந்து பதட்டம் இல்லாமல் செயல்பட இறங்கும் போதே 50% நம்ம ஜெயிச்சிடறோம். பதட்டம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு துவங்கிட்டோம்னாவே 50% நம்ம வின். அப்போது இந்த பதட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த செவ்வாய் உங்கள் மனதிற்கு எடுத்து தருகிறது. அப்போது எந்த செயலில் ஈடுபாடு பண்ணாலும் ஃபைனலாக ஜெயிச்சிருவீங்க. என்னென்னா, செவ்வாய் ராகு கூட இணையிறதுனால அது கொஞ்சம் குறுக்கு வழிகளில் போயாவது ஜெயிக்கணும் அந்த காரியத்தை அப்படிங்கிற ஒரு மனநிலைமை மனசுக்குள்ளே வந்துடும். ஸோ அதில் குறுக்கு வழிகளில் மட்டும் போகாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்திருவீங்க. அதே போல் நண்பர்கள் கொஞ்சம் சந்தேகத்துக்கு இடமாக நடந்து கொள்வார்கள். சரிங்களா? அப்போ வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே 3வது மனுஷனை விடக்கூடாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவோம். கணவன் மனைவி உறவில் 3வது நபர் உள்ளே வரும்போது கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்தி தருது. சரிங்களா? அப்போ நண்பர்களை வாசப்படிக்கு வெளியே வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறத இந்த காலகட்டம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ரைட். அதே போல் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்ததுன்னு வைங்களேன், எல்லாமே சக்ஸஸ் பண்ணுவோம், எல்லாம் முடியும், எல்லாமே நம்மளால் முடியும் அப்படிங்கிற சூழல் இருந்தாலும் எதுலேயுமே திருப்தி இருக்காது. அதுக்கும் மேலே அப்படி தான் யோசிப்போம். அதுக்கும் மேலே என்ன அப்படி தான் யோசிப்போம். அதாவது உடல் அளவில் பலம் குறைவாக இருந்தாலும் மனதளவில் தைரியம் அதிகம். ஆனால் இந்த வேலையை செஞ்சா அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடு இருக்கும். ரைட். 13 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இந்த காலகட்டம் வாகனத்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் விபத்துக்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆபரணங்களை துளைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. முக்கியமாக ஆண்கள் ஆபரணங்களை துளைச்சிருவீங்க. பெண்களாக இருந்தால் அந்த மோதிரம், பிரேஸ்லெட்டு, கைகள் அணியக்கூடிய அந்த மோதிரமும் அந்த பிரேஸ்லெட்டும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களாக இருந்தால் அந்த ஏடிஎம் கார்டு, அந்த ப்ரூஃபெல்லாம் இருக்கும் இல்லையா, ஐடி கார்டு, இதெல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கையில் இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக பார்த்துக்கிடுங்க. ஓகே. அடுத்தது மாசி மாதம் 14ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் அடைகிறாரு. 26/2/2026 அன்னைக்கு புதன் வக்ரம் அடையுது. புதன் 3ஆம் இடத்துல தான் வக்ரம் அடையுது. ராகுவுடன் நின்ன புதன் வக்ரம் அடைஞ்சால் ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான். 3ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது அப்படிங்கும்போது என்னென்னா, ஒரே ஒரு மைனஸ், நம்ம எப்பெல்லாம் பணம் வேணும், பொருளாதார உதவி வேணும், எப்பெல்லாம் நம்ம காசு பணம் வேணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் அந்த உதவி கிடைக்காது. வேணாங்கும் போது காசு பணம் நிறையா இருக்கும், தேவைப்படும் போது கிடைக்காது. 3ஆம் இடத்துல புதன் இருந்தால். புதன் வக்ரமாகும் போது அது அப்படியே உள்டாவாக மாறுது. தேவைப்படுறதுக்கு முன்னாடி அந்த காசு கிடச்சிடும். காசை வச்சுட்டு நீங்களுடைய தேவைகளை உருவாக்கிவிங்க. அப்படி அந்த மாதிரி அமைப்புகளை சொல்லுது. அந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 12 வயசுலேருந்து 19-20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக விபத்து இல்லை ஏதாவது ஒரு உடல்லேருந்து ரத்தம் வெளியே போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு தான். அவசரம் காட்ட வேண்டாம். சரிங்களா? சகோதர வகையில் தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீங்க. உங்கள்கிட்ட அவங்க உதவிகளை வாங்கிக்குவாங்க. அவங்களால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது அந்த வக்ரபுதன் சொல்லுது. ஸோ கொஞ்சம் சகோதர வழி உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது. உங்களுடைய தேவைகளுக்கு அப்புறம் நீங்கள் அவங்கள பார்க்குறது நல்லது. சில நேரங்களில் உங்களுடைய தேவைகளை தான் முக்கியத்துவமாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இருந்தாலும் மனசு கேட்காது. தனுசு ராசி அப்படிங்கிறது தாய் அன்பு அப்படின்னே சொல்லிடலாம். ஐயோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு
அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை தன் கஷ்டமாக எடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரே மனநிலைமை உடைய ராசி அப்படின்னு தனுசு தான். ஸோ அது இப்போவும் வெளிப்படும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் இங்கே இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல பெயரோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஆதாயமோ உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. முக்கியமாக அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்க்குறவங்களுக்கு, தொழில்நுட்பத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, அதே நேரத்தில் அந்த கோடிங் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, டீச்சராக இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது பத்திரப்பதிவு துறையாகட்டும் அல்லது உங்கள் டியூஷன் வச்சு நடத்துகிறீங்க டீச்சர்ஸ், இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாம். குடுக்கல் வாங்கலாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்லிக்கிறேன். மாசி மாதம் 17ஆம் தேதி சுக்கிர பகவான், அதாவது மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி. 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அடையுது, அதே நேரத்தில் திக்பலமும் அடையுது. 6 நாளில் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தாயாருக்கு தான் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. உங்களுக்கு பெருசாக பாதிக்காது. மீறி பாதிச்சதுன்னா உங்களுக்கு அந்த அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும், பெண்களாக இருந்தால் வெள்ளைப்படுதல், பீரியடு சம்மந்தமான தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்களுக்கு வந்து அந்த அடிவயிறு சம்மந்தமான வலியோ, கொஞ்சம் கிட்னி தொந்தரவுகளோ, யூரின் சரியாக போகாமல் இருக்கிறது, சூடு பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுது. உடல் சூட்டை சரியாக மேனேஜ் பண்ண கற்றுக்குங்க. அதே போல் 11ஆம் அதிபதி நான்கள் இருக்கிறதுனால உங்களுடைய சுயதிறனை சரியான நேரத்தில் சரியான இடத்துல பயன்படுத்தி எல்லா விதமான விஷயங்களும் லாபமாக மாற்றிக்கூடிய ஒரு வல்லமை உங்கள்கிட்ட இருக்கிறது நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பெண்கள் மூலமாக சொத்து சேர்க்கை உண்டாகுது. தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு சொத்து கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. தாயார் பேரில் வாகனம் வாங்குறது, தாயார் பேரில் வீடு வாங்குறது, தாயார் பேரில் கடன் வாங்குறது, இதெல்லாம் நடக்கும். தாயார் கடனாளி ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அத்தனையும் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அவங்க கடனாளி ஆகிடுவாங்க, நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுது. வீடு மராமத்து பணிகள்லாம் செய்வீங்க, வீடு அழகுபடுத்துவீங்க. சிசிடிவி கேமரா இல்லைன்னா சிசிடிவி கேமரா மாட்டுவீங்க. மீன் தொட்டி வாங்கி வைக்கிறதாகட்டும், வாட்டர் பியூரிஃபையர் இது வாங்கி வைக்கிறதாகட்டும், சிமினி மாட்டுறது, எல்லாம் வீட்டை அலங்காரப்படுத்துறதுக்கு என்னென்ன வழியாக இருக்குதோ அது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு சூழலாக இது மாறிடுது. உறவுகளால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அன்பு, புகழ், பாசம், பொறுமை, கவர்ச்சி, அதே நேரத்தில் ஒரு நல்ல குணம், அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பணப்பக்குவம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க, சூழ்நிலையை இந்த தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை, அத்தனையுமே ஒன்றா இருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி மற்றவங்க உங்களை பார்ப்பாங்க. இந்த காலகட்டம் அந்த மாதிரி மற்றவங்க உங்களை பார்ப்பாங்க. தாயாருடைய அன்பு பூர்ணமாக கிடைக்கும். தாயாருக்கு உடனே தொந்தரவுகள் வந்து தான் போகும், வேறு வழியில். ஆனால் அவங்களுடைய அன்பு உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். பேச்சு திறமை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். உணவு சம்மந்தமான விஷயங்களில், இனிப்பு பொருட்கள் சம்மந்தமான விஷயங்களில், புத்தகம் சம்மந்தமான விஷயங்களில் தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு லாபம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டுது. அடுத்ததாக குரு பகவான் மாசி மாதம் 27ஆம் தேதி 11/3/2026 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். உங்களோட ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சது. இது நாள் வரைக்கும் பிடிச்ச பூடை அத்தனையும் போச்சு. நேர்கதியில் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிது. சனியினுடைய பார்வை முழுமையாக கண்ட்ரோல் செய்யப்படுது. ரொம்ப திருப்தியாக அந்த மாத கடைசியில் ஒரு நல்ல நிகழ்வை சந்திக்க காத்திருக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு இந்த மாத இறுதியில் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாக சொல்லிக்கலாம். இப்போது இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம், சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வழி உண்டு. என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம், கொஞ்சம் மல்லிகைப்பூ, இனிப்பு பிரசாதம் வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க. அந்த பிரசாதத்தை ஒரு 10 பேருக்காவது தானம் கொடுத்துட்டு வாங்க. இது எப்போ பண்ணணும்? நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு அல்லது பிறந்த நட்சத்திரத்து அன்னைக்கு பண்ணணும். பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மாறும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.